4 விதமான பாயாசம் ரெசிபிஸ் பார்க்க போறோம். ரவா பாயாசம் பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு சூடு பண்ணிருக்கேன். அதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் உருகுனதும் இதுல 15 போல முந்திரியை சேர்த்து நல்லா பொன்னிறமா வர வரையும் மிதமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இந்த முந்திரியை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற நெய்ல 1/4 கப் ரவையை சேர்த்து லோ ஃப்ளேம்லயே வச்சு இந்த ரவையை நல்லா வறுத்துக்கங்க. ரவை வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வர வரையும் வறுத்துக்கணும். லோ ஃப்ளேம்லயே வச்சு கைவிடாம வறுத்து ரவையோட கலரும் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். அடுத்து இது கூட நம்ம 1/4 கப் ரவை எடுத்தோம். 1/2 கப் தண்ணியை இதுல சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு கைவிடாம கிண்டி கொடுத்துட்டே இருப்போம். இந்த ரவை நம்ம சேர்த்திருக்க தண்ணியில வெந்து நல்லா திக்காய் வரட்டும். ரவை நம்ம சேர்த்து தண்ணி எல்லாம் இழுத்து வெந்து நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பாருங்க. காய்ச்சி ஆற வச்சா தண்ணி சேர்க்காத திக்கான பால் 1/2 லிட்டர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம கிண்டி கொடுக்கணும். கொஞ்சம் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிண்டினோம்னா கட்டிப்படாம இருக்கும். ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டிக்கங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்கிறேன். நல்லா கட்டி இல்லாம கலந்தாச்சு. ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேம்ல இருக்கு. மீதி இருக்கிற எல்லா பாலையும் சேர்த்தாச்சு. இந்த பால் நல்லா சூடாகி வரட்டும். பால் சூடாகி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இதுல கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இந்த பாலோட சேர்ந்து ரவை 2 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. இதுல சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 கப் ரவைக்கு 1க்கு 2 பங்கு 1/2 கப் சர்க்கரை சேர்க்கிறேன். சேர்த்த சர்க்கரை நல்லா கரைஞ்சு வரட்டும். இப்ப சேர்த்த சர்க்கரை கரைஞ்சிருச்சு. எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். சர்க்கரை சேர்த்து நல்லா 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், நம்ம நெய்ல வறுத்த முந்திரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாயசம் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. இது ஆறுனா இன்னும் கொஞ்சம் திக்காகும். டேஸ்டான ரவா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஜவ்வரிசி கேரட் பால் பாயசம் பண்ண போறோம். இந்த பவுல்ல 1/3 கப் அளவு மாவு ஜவ்வரிசியை சேர்த்துட்டு 2 தடவை வாஷ் பண்ணிட்டு இதுல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நான் எடுத்திருக்கிற ஜவ்வரிசியோட வெயிட் 100 கிராம் இருக்கும். மூடி வச்சிருங்க. இது குறைஞ்சது 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அதிகமா 1.5 மணி நேரம் ஊறினாலும் பரவாயில்ல. ஜவ்வரிசி 1.5 மணி நேரம் ஊறி இருக்கு. இந்த பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நெய் உருகினதும் 10-12 போல முந்திரி, 7-8 பாதாம் பருப்பை 2ஆ கட் பண்ணி சேர்க்கிறேன். ரெண்டுமே வறுபட்டதுக்கு அப்புறமா இத தனியா எடுத்து வச்சுட்டு இந்த பாயாசத்துல சேர்க்கறதுக்கு 200 கிராம் கேரட்டை தோல் சீவி கிரேட்டர்ல துருவி வச்சிருக்கேன். துருவின கேரட்டை இதுல சேர்க்கிறேன். மிதமான தீயில வச்சு இந்த கேரட்டை நெய்லயே ஒரு 4ல இருந்து 5 நிமிஷத்துக்கு வதக்கணும். 4 நிமிஷம் போல வதங்கிடுச்சு. இந்த கேரட்டை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல காய்ச்சி ஆற வச்ச பால் 2.5 கப் சேர்க்கிறேன். நான் சேர்த்திருக்கிற பாலோட அளவு கிட்டத்தட்ட 600 ml இருக்கும். சேர்த்த இந்த பால் நல்லா சூடாகி வரட்டும். சூடாகி வர வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா பால்ல ஆடப்படியாம இருக்கும். இப்ப பால் நல்லா சூடாகி கொதிக்குது. இதுல ஜவ்வரிசியை சேர்க்கிறேன். ஜவ்வரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் ஜவ்வரிசி பேன்ல அடியில போய் தங்காம இருக்கும். 6 நிமிஷம் ஆயிடுச்சு. ஜவ்வரிசி எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. நல்லா கிளாஸியா இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நெய்ல வதக்குன கேரட்டை சேர்க்கிறேன். கேரட்டை சேர்த்ததுக்கு அப்புறமும் பக்கத்திலேயே இருந்து கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். கேரட் சேர்த்து ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் போல வெந்தா போதும். 4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. கேரட்டுமே நல்லா கரெக்டா வெந்துருச்சு.
இந்த ஸ்டேஜ்ல சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி எடுத்த கப்லயே 1.25 இருந்து 1.5 கப் சர்க்கரை தேவைப்படும். நான் வந்து இப்ப 1 கப் சேர்த்திருக்கேன். இன்னொரு 1/4 கப், மொத்தம் 1.25 கப் சர்க்கரை சேர்த்திருக்கேன். நீங்க வந்து உங்களுடைய டேஸ்டுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சு அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் போல எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கொதிக்கட்டும். சர்க்கரை எல்லாம் மெல்ட் ஆகி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து 2 நிமிஷம் போல கொதிச்சிருச்சு. அடுத்து 1/4 டீஸ்பூன் போல ஏலக்காய் பவுடர், நெய்ல வறுத்த முந்திரி பாதாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கிரீமியா சுவையான ஜவ்வரிசி கேரட் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அரிசி தேங்காய் பால் பாயாசம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி அரைக்கணும். இந்த அரிசியை வந்து வாஷ் பண்ணிட்டு தான் அரைக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி அரிசிய இந்த வடிகட்டியில சேர்த்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் வடிச்சாச்சு. இத மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இத ரவை பதத்துக்கு உடைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சு ரெடியா வச்சுட்டு அடுத்து தேங்காய் பால் அரைக்கணும். இந்த மிக்ஸி ஜார்ல 2 கப் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். தேங்காய்ல உள்ள பிரவுன் பார்ட்டை நீக்கிட்டு நல்லா ஒயிட்டா இருக்கிற மாதிரி துருவிக்கங்க. இது கூட 2 ஏலக்காய், 1.5 கப் தண்ணி. இத அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்து ரெடியா வச்சுக்கலாம். தேங்காய் பால் எடுத்தாச்சு. இது 2 கப் அளவுக்கு இருக்கு. இந்த பாத்திரத்துல அரைச்ச அரிசி ரவைய சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். பக்கத்திலே இருந்து கவனமா வறுத்துக்கணும். அப்பதான் ரவை வந்து கருகிராம இருக்கும். இப்ப 3 நிமிஷமா ரவை வறுபட்டுருச்சு. இதுல வந்து 150 ml பசும்பால் சேர்க்கிறேன். தேங்காய் பால் அப்படியே தான் இருக்கு, நான் பசும்பால் சேர்க்கிறேன். இது வந்து காய்ச்சின பால். மிதமான தீயில வச்சு கிண்டி கொடுத்துட்டே இருங்க. நம்ம சேர்த்த இந்த அரிசி ரவை பால்லயே நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்ப 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த அரிசி ரவை கொஞ்சம் வெந்து பாலுமே வத்தி வந்திருக்கு. இப்ப ரவை வந்து நல்லா ஃபுல்லாவே வெந்து வரட்டும். இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். பால்லயே ரவை நல்லா வெந்துருச்சு. நம்ம ரவையா உடைச்சு போட்டதுனால வேகமா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துரும். இதுல 1/4 கப் அளவுக்கு ஆர்கானிக் சுகர் சேர்க்கிறேன். இதுக்கு பதில் நீங்க வெள்ளம் இருந்தா கரைச்சு வடிகட்டி சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவுக்கு. கூடவே கொஞ்சமா குங்குமப்பூவும் சேர்க்கிறேன். குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான். இதை நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா இந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சு வந்துரும். நான் வந்து 1/4 கப் சர்க்கரை சேர்த்திருக்கேன். நீங்க வந்து உங்களுடைய டேஸ்டுக்கு தகுந்தபடி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சு வந்துட்டு இருக்கு. சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அடுத்து தேங்காய் பாலை சேர்க்கலாம். 1 கப் தேங்காய் பாலை ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து 1 கப் தேங்காய் பாலையும் சேர்க்கிறேன். நல்லா கலந்து கொடுங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியது இல்ல. ஒரு 3 நிமிஷம் போல கொதிச்சா போதும். தேங்காய் பால் சேர்த்து 3 நிமிஷம் ஆச்சு. பாயசம் பாத்தீங்கன்னா ஓரளவு திக்காய் வந்திருக்கு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். கடைசியா இதுல பொடியா சாப் பண்ண பிஸ்தா பருப்பு போடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு பதில் நீங்க வந்து நெய்ல முந்திரி திராட்சை வறுத்து சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. சூப்பரா டேஸ்டான அரிசி தேங்காய் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கடலைப்பருப்பு பாயாசம் மெஷரிங் கப்ல 1/3 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இதை இந்த பவுல்ல சேர்த்துட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்ப இதில் உள்ள தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகிடுச்சு. அதுல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகளை சேர்த்து இந்த நெய்லையே வறுத்துக்கணும். தேங்காய் துண்டுகள் வறுபட்டு லைட்டா அதனுடைய கலர் மாறிடுச்சு. இதுல 10-12 போல முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி தேங்காய் ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப இது ரெண்டையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். மீதி உள்ள நெய்ல ஊற வச்சு தண்ணி வெடிச்சிருக்க இந்த கடலைப்பருப்பை சேர்த்து இந்த நெய்லையே கடலைப்பருப்பை 1 நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இந்த மாதிரி கடலைப்பருப்பை நம்ம 1 நிமிஷத்துக்கு நெய்லையே வதக்கிட்டு அதுக்கப்புறமா பாயசம் பண்ணோம்னா பாயசத்தோட சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இதுல தண்ணி சேர்த்துக்கலாம்.
1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த கடலைப்பருப்பை வேக வைக்கணும். குழைய வெந்துடக்கூடாது, கரெக்டாக வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். கடலைப்பருப்பு வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம பாயசத்தில் சேர்க்கறதுக்கு வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணிடலாம். எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்லேயே 1 கப் பொடித்த வெள்ளத்தை இதில் சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. எடுத்து மசிச்சோம்னா நல்லா மசியுது. இந்த அளவுக்கு வேக வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை இறக்கி வச்சு ஆற விட்டுறலாம். இப்போ இந்த பருப்புல இருந்து கொஞ்சமாக ஒரு 1/4 பங்கு அளவுக்கு கடலைப்பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி பருப்பை தண்ணியோடைய மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் போட்டிருக்கேன். அதில் வடிகட்டி வச்ச வெள்ளைக்கரைசல், நம்ம அரைச்ச பருப்பு விழுது, அரைக்காத முழு கடலைப்பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கொதிச்சு ஓரளவு திக்காகி வந்திருக்கு. இப்போ இதில் பருப்பு எடுத்த கப்லேயே 1/2 கப் தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் வந்து பாயசத்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து தேங்காய் பாலுக்கு பதில் நல்ல தண்ணி சேர்க்காத திக்கான பால் காய்ச்சி ஆற வச்சு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ லைட்டாக கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து போதும். நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. அடுத்து நெய்யில் வறுத்த அந்த தேங்காய் முந்திரியை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கடலைப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டான பாயாசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.